அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எல்லோரும் சுகமாக இருக்கிறீர்களா? இருப்பீர்கள், இருக்க வேண்டும். இன்று நமது சேனலில் ராசி பிரிவுகளும் மருந்துகளும், மனித உடலில் சொல்ல முடியாத எண்ணற்ற நோய்கள் இருந்து வருகிறது. இந்த பூ உலகத்தில் தெருவெல்லாம் மருத்துவமனைகள், ஸ்கேன் சென்டர்கள், எங்கே பார்த்தாலும் ஆம்புலன்ஸ் சவுண்டுகள் அதிகமாகிக் கொண்டேதான் உள்ளது. மருத்துவத்துறையிலையும் எண்ணற்ற நிலையில் இருக்கின்றது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். எந்த ராசிக்காரர்கள் என்ன மருத்துவ முறைகளை கையாண்டால் அவர்கள் அந்த நோயிலிருந்து விடுபட முடியும் என்பதை நமது சேனலின் வாயிலாக சொல்லுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ராசி பிரிவுகளும் மருந்துகளும், ஒரு நோயாளிக்கு எந்த வகை மருந்து எளிதில் குணமளிக்கும் என்பதை தெரிந்து கொள்ள ஜோதிடத்திலும் வழி உண்டு. ஒரு குறிப்பிட்ட மருந்து எந்த மூலப்பொருளில் இருந்து தயாரிக்கப்படுகிறது என்பது தெரிந்தால் ஒரு நோயாளிக்கு அந்த மாதிரியான மருந்து பயன் தரும் என்பதை கண்டு அறியலாம். சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், யுனானி மற்றும் ஹோமியோபதி மருத்துவ முறைகளில் பயன்படுத்தப்படும் மருந்துகள் பெரும்பாலும் தாது பொருட்கள், தாவர பொருட்கள் மற்றும் விலங்குகள், பறவைகளின் உடல் உறுப்புகளில் இருந்து தயாரிக்கப்படுகின்றது. ஜோதிடத்தில் 12 ராசிகளும் தாது, மூலம், ஜீவன் என்று 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு உள்ளது. இந்த ராசி பிரிவுகளை பயன்படுத்தி நோயாளிகளுக்கு எந்த விதமான மருந்து ஒத்துப்போகும் என்பதை கண்டறியலாம். தாது என்பது தாது பொருட்களையும் உலோக பொருட்களையும் குறிக்கும். மூலம் என்பது தாவர பொருட்களையும் குறிக்கும். ஜீவன் என்பது உயிரினங்களை குறிக்கும். ஜோதிடத்தில் நோயை குறிக்கும் வீடு என்று பார்த்தால் 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடம்தான் கடன், நோய், எதிரி என்று சொல்லுவோம். அப்ப அந்த நோய்க்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய வீடான 6ஆம் வீட்டுக்கு 7ஆம் வீடு, அதாவது 12ஆம் வீடு ஆகும். ராசி சக்கரத்தை கவனித்து பார்த்தால் 6ஆம் வீடும் 12ஆம் வீடும் ஒரே தத்துவத்தை குறிப்பதாக காணலாம். நம்ம சார்ட்ல பாருங்க, தாது, மூலம், ஜீவன், தாது, மூலம், ஜீவன் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சிருக்கிறோம். இப்போ உதாரணமாக மேச ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதற்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவன், கன்னி என்பது 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்திற்கு 7ஆம் இடம் என்பது ஜீவனாகவே வருவார். ஆதலால் தான் நோயவும் குணப்படுத்தக்கூடிய அந்த 12ஆம் வீடும் ஒரே தத்துவத்தில் அமைகின்றது. அப்ப 6ஆம் வீடு மூலராசி என்றால் 12ஆம் வீடும் மூலராசியாகவே வருகிறது. 6ஆம் வீடு ஜீவராசி என்றால் அந்த 12ஆம் வீடும் ஜீவராசியாகவே வருகிறது. அதைத்தான் நிறைய அன்பர்கள் கிராமப்புறங்களில் சொல்லுவதை நாம் கேட்டிருப்போம். முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும், விஷத்தை விஷத்தால் தான் முறிக்க வேண்டும் என்பது. அதுபோலதான் 6ஆம் வீடும் 12ஆம் வீடும் அமைந்துள்ளது. ஹோமியோபதி மருத்துவத்தின் தத்துவமும் இதுதான். ஜென்ம லக்கணத்திற்கு 6ஆம் வீடு என்ன ராசியாக அமைகிறதோ அதை கொண்டு நோயாளிகளுக்கு எந்த விதமான மருந்து கொடுக்க வேண்டும் என்பதை நிர்ணயம் செய்யலாம். 6ஆம் வீடு தாது ராசியாக அமர்ந்தால், தாது என்பது மேசராசி, கடகராசி, துலாம் ராசி, மகர ராசி, இந்த நேயர்கள் தாது ராசியாக அமைவதால் உலோக பொருட்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட மருந்தை கொடுக்க வேண்டும். உதாரணமாக பவளப்பற்பம், தங்கப்பற்பம், அயசிந்துரம் போன்ற மருந்துகளை அவர்களுக்கு சிபாரிசு செய்வதன் மூலமாகவும் அது சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலைஸ்டு செல்வதும் சிறந்த
ஒரு தீர்வாக அமையும் என்பதனை இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்வதில் கடமைப்படுகிறேன். அதே மாதிரி 6ஆம் வீடான மூல ராசியாக அமைந்தால், மூலம் என்பது ரிஷப ராசி நேயர்கள், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி நேயர்கள், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி நேயர்கள், அதற்கு பிறகு கும்பராசி நேயர்கள். இவங்க எல்லாம் அந்த மூலம் அப்படின்றது அந்த இதில் வர்றாங்க. இவங்கெல்லாம் மூலிகையில் இருந்து தயாரிக்கப்பட்ட மருந்துகளை கொடுப்பதால் இவர்களுக்கு இவர்களுடைய உடலில் உள்ள அந்த நோயானது துறந்து போகும், விடுபட்டுவிடும். உதாரணமாக ஆவாரம் பூ கசாயம், நிலவேம்பு குடிநீர், அதே மாதிரி இந்த கொரோனா காலத்தில் கபசுர குடிநீர் அப்படின்னு ஒன்று வந்ததுங்க. இந்த மாதிரியான பொருட்களை அவர்கள் உண்டு வந்தாலும், அவர்கள் சாப்பிட்டு வந்தாலும், இது மாதிரியான உள்ள மருத்துவமனைகளுக்கு சென்று வந்தாலும் நோயிலிருந்து முற்றிலும் விடுபட்டு அவர்கள் வீடு திரும்பலாம். அதுக்கு அடுத்த உதாரணமாக இந்த 6ஆம் வீடான ஜீவராசியாக அமைந்தால், அதாவது நம்ம சொல்லுவோம் உபய ராசிகள், அதாவது மிதுனம் கன்னி தனுசு மீனம், இந்த வீட்டுக்காரர்கள் யாருக்காவது அமைய பெற்றால் விலங்கினுடைய அந்த உறுப்புகளிலிருந்து தயாரிக்கப்பட்ட மருந்துகளை கொடுப்பது நல்லது. சித்த மருத்துவத்தின் மூலமாக குணவடாகம் என்ற நூலில் உள்ளது. அதில் எந்தெந்த விலங்கின மாமிசத்தை சாப்பிட்டால் எந்தெந்த நோய் குணமாகும் என்பதனை விளக்கமாகவும் விரிவாகவும் சொல்லப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஒரு ஜென்ம ராசியில ஜாதகத்தில் 6 குடையவன் எந்த ராசியில் நிற்கின்றானோ அந்த ராசியை கொண்டும் நோயாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய மருந்தை நிர்ணயம் செய்யலாம். நடைமுறையில் உள்ள சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், யுனானி மற்றும் ஹோமியோபதி மருத்துவ முறைகளை கையாள்பவர்கள் ஜோதிடத்தையும் இணைத்து கையாண்டால் சிகிச்சை முறையில் பல வெற்றிகளையும் பெறலாம் என்று சொல்லிக்கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மகாசக்தி ஜோதிடத்தின் வாயிலாக அடிப்படை பயிற்சிகள், உயர்நிலை பயிற்சிகள், பலன் சொல்லும் பயிற்சிகள் என பலவிதமான பயிற்சிகளை எடுத்து வருகிறது. ஜூம் மீட்டிங் வாயிலாக தினந்தோறும் 8:15 முதல் 9:15 வரை பயிற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பயிற்சியிலே சேர விரும்பும் அன்பர்கள் 99 76 83 60 64 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசலாம். இந்த மகாசக்தி ஜோதிடத்தின் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து குருவருளும் திருவருளும் பெற்றிட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.